அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களும். இன்றைக்கு புரட்சிகர இளைஞர் முன்னணியின் சார்பில் இந்த புத்தாண்டு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த தோழர்களுக்கும், இங்கு வருகை தந்த தோழர்களுக்கும், ஆங்காங்கே நின்று கேட்டுக்கொண்டிருக்கும் செங்கம் நகரத்தினுடைய பெரியோர்களுக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக புரட்சி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நமது தமிழர்களின் ஒரு ஒப்பற்ற ஒரு திருவிழா, உழவர்களுக்கென ஒரு திருவிழா என்று உலகத்திலேயே தமிழர் திருநாள் மட்டுமே தான் உழவர்களுக்கான திருவிழாவாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல நமக்கு உழைக்கின்ற மாடுகளுக்கு அதற்கு ஒரு திருவிழா என்று நாளைக்கு மாட்டுப்பொங்கல், இதுபோல உழவர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாகவும் நமக்கு உழைக்கக்கூடிய விலங்குகளுக்கு மரியாதை செலுத்தும் விதமாகவும் திருவிழாக்களை ஏற்பாடு செய்த நமது முன்னோர்களை நாம் இந்த நேரத்தில் நினைக்க வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்திலே இந்த திருவிழாக்களை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இன்றைக்கு பார்ப்பனிய ஆதிக்கத்தினுடைய அந்த சூழ்ச்சி என்பதுதான் இன்றைக்கு தமிழர்களுடைய வீழ்ச்சிக்கு காரணம். ஏனென்றால் இந்த அமைதிப்படையில் ஒரு வசனம் பேசுவார், இந்த சாதிய மதமும் யார் கண்டுபிடிச்சா அப்படின்னு. மந்திரம் போடுறவன் கண்டுபிடிச்சது தான் இந்த சாதியும் மதமும். சாதியை அழிச்சிட்டா அப்புறம் எப்படி அப்படின்னு கேட்டால், சாதியும் மதமும் அழிச்சிட்டா இன்றைக்கி அரசியலே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவார் மணிவண்ணன். அதுதான் உண்மை. இன்றைக்கு நமது மக்களை சாதியாகவும் மதமாகவும் அடித்து கொள்ளவும், அவர்களுக்குள்ளே ஒரு பிரிவினையை ஏற்படுத்தி இன்றைக்கு மத மோதல்களை உருவாக்குவது மட்டுமே ஒரு கட்சியினுடைய கொள்கையாக வைத்துக்கொண்டு இன்றைக்கு வலம் வருகிறார்கள். இன்றைக்கு ராமர் நேபாளத்திலே தான் பிறந்தார் என்று நேபாளத்திலிருந்து ஒரு அமைச்சர் சொல்கிறார். அப்புறம் இங்கே மசூதி இடிச்சுட்டு எப்படி அவங்கவுங்களும் ஒரு வரலாறு அவங்களே ஒரு கதையாக எழுதிக்க வேண்டிதான். எல்லாம் கற்பனை கதைகள் தானே தவிர அவர்கள் இன்றைக்கு இன்னைக்கு மோடி போயிட்டு இன்றைக்கி ராமர் கோயில் திறக்கிறாங்க அப்படின்னு போயிட்டு பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு அவர் போய் கலந்துக்கிட்டார், இன்றைக்கு அது தீட்டு ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த விழாக்கே கலந்து கொள்ள மாட்டோம் என்கின்ற இன்றைக்கு பார்ப்பனிய இன்றைக்கு சாமியார்கள் பல பேர் இன்றைக்கு பேட்டி கொடுத்துருக்காங்க. இதே தான் நிலை. 2% கூட இல்லாத ஒரு பார்ப்பனிய கூட்டம் இன்றைக்கு 98% இருக்கின்ற மக்களை பிரித்தாளுகின்ற ஒரு சூழ்ச்சியைத்தான் இன்று செய்து கொண்டிருக்கிறது. அவர்களை நெருங்கக்கூட முடியாது. கோயில் கட்டுறவன் இவன் அந்த கல்லை செதுக்கி சிற்பமாக உருவாக்கி அந்த கட்டிடங்களை எல்லாம் கட்டி வைத்து அதுக்கு பிரதிஷ்டை செய்யும்போது அதுக்குன்னு ஒருத்தன் வந்துடலாம். அவன் மட்டும்தான் உள்ளே போக முடியும். அதுக்கு முன்னாடி செஞ்சவன்லாம் பாவம் கிடையாது, அவன் கழுவிட்டானே, முடிஞ்சு போயிடுச்சு. இது என்ன கொடுமை! இன்றைக்கு பல கோயில்களில் தலித் மக்கள் உள்ளே செல்ல முடியாத சூழ்நிலை இன்றைக்கு செங்கம்பகுதியில் கூட ஒரு சில கோயில்களில் இருக்குது. கோயில் கருவறையில் யாருமே போக முடியாது. எனக்கு தெரிஞ்சு நிறைய கோயில்களில் கருவறையில் யாரும் எந்த தலித் மக்களும் அவ்வளோ சீக்கிரத்தில் உள்ளே நுழைஞ்சிட முடியாது. அதை போக்குகின்ற விதமாகத்தான் இன்றைக்கு சில அமைச்சர்களாகவே தலித் அமைச்சர்களை உருவாக்கியவர்கள் நமது பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள். ஏனென்றால் இன்றைக்கு யாருமே கோயிலுக்குள்ளே போகக்கூடாதுன்னா அவரை கோயிலுக்கான அறங்காவலத்துறை அமைச்சராகவே போட்டாக்கா அவன் போய் தானே ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு அந்த மக்களையும் கோயிலுக்குள்ளே நுழைய வைக்கணுன்ற முயற்சி செய்தவர் பெருந்தலைவர் காமராஜர், கலைஞர் போன்றவர்கள். இன்றைக்கு கலைஞர் அவர்கள் உருவாக்கியது தான் இன்றைக்கு அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்ற ஒரு. ஆனால் அந்த அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகி
உள்ளே போயிட்டு போகலான்றது வந்து குதிரை கொம்பான விஷயமாக இன்றைக்கு இருக்குது. இன்றைக்கு நாம் இந்த நன்னாளில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்னா, நாம் அனைவரும் தமிழ் என்பது ஒரு பாரம்பரியமான ஒரு மொழி, ஒரு கலாச்சாரம். இந்த கலாச்சாரத்தில் நாம் ஒருங்கிணைந்து நாம் பார்ப்பனத்திற்கு எதிராக நின்று நாம் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு நாம் அனைவரும் பணியாற்ற வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.